ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். மார்னிங் எழுந்த உடனே நான் டெர்ரஸ்க்கு போயிட்டு அ நல்லா மழை பெஞ்சிருக்கனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அப்புறம் பிளான்ட்ஸை பார்க்குறதுக்காக போய் பார்த்தா செடி ஃபுல்லாக வந்து அரளிப்பூ பூத்துட்டு இருந்துச்சு. இந்த அரளிப்பூ வந்து நான் ஸ்பெஷலி முருகனுக்காக நான் எப்பயுமே வந்து டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே போல் நான் வந்து பறித்து நான் சாமிக்கு வச்சுடுவேன். அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ் வந்து ஒன்று பூத்திருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அந்த பக்கம் ஃபுல்லாக ரெட் ரோஸஸ் வந்துட்டு அழகழகா இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஹைபிஸ்கஸ் பிளான்ட் வந்து நான் நட்டு வச்சுருந்துருப்பேன். ஸோ அதோடது வந்து மொட்டு விட்டுருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸ் பாட்டிலில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி இந்த மணி பிளான்ட் வச்சு பார்க்கலாம் வளருதா என்னன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக அப்புறம் பொங்கலுக்கு வந்து நல்லா டீப் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சன் பாக்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுருந்தாங்க. ரெயினுனால வந்துட்டு வெயில் இல்லாதனால ரூம்லேயே வந்து ஃபேன் போட்டு காய வச்சுருந்தோம். ஏன்னா பொங்கல் டைமில் இந்த மழை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாமே டீப் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் வெயில் அடித்தா தானே எல்லாமே சீக்கிரமாக ஆறும் ஈரம் எல்லாமே. ஸோ அந்த பிரச்சனை தான். பட் என்ன பண்ணுறது, நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும், காப்பு காட்டணும். ஸோ அதனால ஃபுல் க்ளீனிங் ஒர்க்கில் இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் பாயில் வந்து எங்கள் அம்மா நியூஸ் பேப்பர் போட்டு இந்த சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி தானியங்கள் எல்லாமே வந்து காய வச்சுருந்தாங்க பிரித்து. பாக்ஸ் வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறதுக்காக. எனக்கு கோல்டு வேறு பிடிச்சிருக்கனால என்னால் வந்து வாய்ஸ் பெருசாக கொடுக்க முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருந்தேன் நான். அம்மா வந்துட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. பொருளெல்லாம் போட்டுட்டு பாக்ஸ் எல்லாமே. கிச்சனுக்கு போனால் அங்கே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். சிம்பு கரெக்டாக வந்து அந்த இடத்துல தான் விளையாடிக்கிட்டு இருந்தான் க்யூட்டாக. 2 தோசை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு 2 தோசை நான் சுட்டுக்கிட்டேன். ப்ளஸ் வந்து சண்டேனாவே நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் வந்து மட்டன் குழம்பு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் மேக்ஸிமம்மு. எப்பவுமே எனக்கு இட்லி மட்டன் குழம்பு தான் பிடிக்கும். பட் இந்த டைம் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோசையும் மட்டன் குழம்பும் செஞ்சாச்சு. ஏன்னா ஒர்க் போயிட்டே இருக்கனால ஃபைனலாக சரி டீ குடித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடித்தாச்சு. இது வந்து பார்ட் 1 க்ளீனிங் வீடியோ. பார்ட் 2 வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். தேங்க் யூ ஸோ மச். பாய் பாய்.